வணக்கம். மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி ஆயில்ய நட்சத்திரம். திதியும் மோசமான திதின்னு சொல்லலாம், நட்சத்திரமும் ரொம்ப கடுமையான நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆதிசேஷனுக்குரிய நட்சத்திரம் அது ஆயில்யம். எனவே மைனஸ் ப்ளஸ் ஆகிடுற மாதிரி இன்னைக்கு பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. 7 ராசிகளுக்கு கிட்டத்தட்ட நல்லா இருக்குது. ஏன் 8 ராசி கூட நல்லா இருக்குது. 4 ராசிகளுக்கு தான் சரியில்லை. ஏன்னா திதியும் மோசமாக இருந்து நட்சத்திரம் மோசமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ யாருக்கு அந்த பாக்கியம் இப்போ சொல்கிறோம். மேஷராசிக்காரனே சூப்பரான நாள். கில்லி கலகரிங்க, சந்தோஷம், நல்லது, வெற்றி, அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ரோகம்னா வியாதி, ரோகேஸ்வரனா வியாதியை அழிப்பவன். ஜெயமோகனுடைய புத்தகம் வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, அப்பா சந்திரன் பலமான ராசி உங்கள் ராசி. 12 ராசிலேயே தில்லு உங்களுக்கு தான் அதிகம். கலைஞர் இந்த ராசி தான். என்னைக்காவது தோத்துட்டேன்னு ஒத்துருக்கார் அவர்? கிடையாது, கிடையவே கிடையாது. தோல்வி இல்லை, வெற்றி பெறவில்லை அப்படிம்பார். அப்படின்னா தோல்விதான அர்த்தம்? தோல்வி தானே, அப்படி கிடையாதும்பார். அந்த மாதிரி கில்லியான ராசி. இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க, வெற்றி, நிஜமாகவே ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரனுக்கு தீபம் காட்டணும் வானத்தில் ராத்திரியில். நெஜ சந்திரனுக்கு, நெஜ நிலாவுக்கு. ஆமாம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ரோகம்னா வியாதி, ரோகேஸ்வரனா வியாதியை அழிப்பவன். ஜெயமோகனுடைய புத்தகம் வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ரோகம்னா வியாதி, ரோகேஸ்வரனா வியாதியை அழிப்பவன். ஜெயமோகனுடைய புத்தகம் வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கடகராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு, உயர்வு தர்றாரு, மனசு நிம்மதியாக இருக்குது, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் சந்திரன்கிறதுனால நெஜ நிலாவுக்கு ராத்திரியில் தீபம் காட்டிடுங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ரோகம்னா வியாதி, ரோகேஸ்வரனா வியாதியை அழிப்பவன். ஜெயமோகனுடைய புத்தகம் வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், கலக்கிறீங்க. கில்லி சூப்பர், கெத்து, கம்பீரம், அல்லட்டல் எல்லாம் ஜெயிக்கும். நாள் நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, நாள் நல்லா இருந்தா எச்சில் துப்பினீங்கன்னா கூட அதை ஸ்பென்ட்டுமாங்க. அதுதான் கிரகம் பண்ணுறது. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். சார் நாள் நல்லா இல்லைன்னா பாடி ஸ்ப்ரே அல்லது சென்ட் அடிச்சிங்கன்னா கூட ஏப்பா என் மேலே எச்சில் துப்புற அப்படிமா. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறைசூடனே போற்றி, பிறையே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. புரியலங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பிரமாதமான முன்னேற்றம், கலகரிங்க, சந்தோஷம், கில்லி சூப்பர், பிரமாதம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெஜ நிலாவுக்கு ராத்திரியில் தீபம் காட்டணும். ஏங்க, ஹஸ்தத்துக்கும் திங்கக்கிழமைக்கும் தலைவர் சந்திரன், அதனால தானே.
அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறைசூடனே போற்றி, பிறையே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. புரியுது புரியலங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். துலாராசிகார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. வீண் கவலை, வீண் பதட்டம், வீண் தடுமாற்றம், வீண் குழப்பம். ஆனால் அது வீணானதுங்கிறது முன்னாடி தெரியாது, பின்னாடி தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா நீங்கள் நெஜ நிலாவுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. ராத்திரியில் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. அம்புலினா சந்திரன், அருக்கன்னா சூரியன், அப்பூதி அடிகள் சந்திரன் சிவனை வழிபட்ட திங்களூரில் இருந்த சிவபக்தர், பெரும் சிவபக்தர். அவருடைய பயணம் தான் சர்பம் நாகம் தீண்டி திருஞான சம்பந்தருக்கு பெரிய வழிபாட்டிற்குரியவராக இருந்த திருநாவுக்கரசர் அந்த பையனை உயிர்ப்பித்தார், பிழைக்க வைத்தார். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க, நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்கள், நல்லது. அல்லது அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம். ஆனால் உங்கள் ராசியில் சந்திரன் வீக்கு. அதனால் 3 நட்சத்திரக்காரர்களும் நெஜ நிலாவுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. இன்னைக்கு நாள் சூப்பர். மனசு தட்டமாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறைசூடனே போற்றி, பிறையே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. புரியுது புரியலங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம். அசைவம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். சார் எத்தனை மணிக்கு சார் முடியுது? அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாங்க. இன்றைக்கி முழுக்க சந்திராசிரமம்னு நினச்சிக்கோங்க. பூராடம், உத்திராடம், மூலம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. ரிஸ்க் எடுக்க வேணாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே வம்பு வழக்கு வரும், வழிபாடு பண்ணிக்கலாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. அம்புலினா சந்திரன், அருக்கன்னா சூரியன், அப்பூதி அடிகள் சந்திரன் சிவனை வழிபட்ட திங்களூரில் இருந்த சிவபக்தர், பெரும் சிவபக்தர். அவருடைய பயணம் தான் சர்பம் நாகம் தீண்டி திருஞான சம்பந்தருக்கு பெரிய வழிபாட்டிற்குரியவராக இருந்த திருநாவுக்கரசர் அந்த பையனை உயிர்ப்பித்தார், பிழைக்க வைத்தார். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்கள், நல்லது. அல்லது அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை சாயந்தரம் 6 மணிலேருந்து மனசு புத்தி உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 பேருக்குமே அசைவனம் வேண்டாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை, கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பை ஆரம்பிச்சிருச்சு, கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி 7 தெற்கு வெள்ளை, அதுக்கப்புறம் இல்லை. அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி சூப்பராக கிடையாது, நாட் பேட். திரும்பவும் சொல்கிறோம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சரியில்லை. அதனால் முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி. முக்கிய முடிவுகள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடலாம், காலையிலேருந்தே கூட வேண்டாம். ரொட்டீன்ஸ் போட்டு, வழக்கமானது போட்டு, ஜாக்கிரதை. நாளைக்கு ஃபுல் சந்திராஷ்டமம்.
செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். அது இப்போயே சொல்லிடு. 2 நாளும் ஜாக்கிரதை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. அம்புலினா சந்திரன், அருக்கன்னா சூரியன், அப்பூதி அடிகள் சந்திரன் சிவனை வழிபட்ட திங்களூரில் இருந்த சிவபக்தர், பெரும் சிவபக்தர். அவருடைய பயணம் தான் சர்பம் நாகம் தீண்டி திருஞான சம்பந்தருக்கு பெரிய வழிபாட்டிற்குரியவராக இருந்த திருநாவுக்கரசர் அந்த பையனை உயிர்ப்பித்தார், பிழைக்க வைத்தார். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்கள், நல்லது. அல்லது அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாடு காக்கை நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம், கலக்கல், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறைசூடனே போற்றி, பிறையே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை. புரியுது புரியலங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நல்ல வேளையா உங்கள் ராசிக்கு யோக காரகன் சந்திரன். அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்பர். அதனால தான் மீனம் கடகம் ரொம்ப நல்லா ஒத்துப்போகும். நல்ல காம்பினேஷன், ஃப்ரெண்ட்ஷிப்பு, மேரேஜு, அம்மா பையன், இப்படி எப்படி போனாலும் மீனம் கடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடகத்துக்கு தலைவர், திங்கட்கிழமைக்கு தலைவர் சந்திரன்கிறதுனால உங்களுக்கு தொல்லைகள் குறைவு, ஆனால் உண்டு, கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. அம்புலினா சந்திரன், அருக்கன்னா சூரியன், அப்பூதி அடிகள் சந்திரன் சிவனை வழிபட்ட திங்களூரில் இருந்த சிவபக்தர், பெரும் சிவபக்தர். அவருடைய பயணம் தான் சர்பம் நாகம் தீண்டி திருஞான சம்பந்தருக்கு பெரிய வழிபாட்டிற்குரியவராக இருந்த திருநாவுக்கரசர் அந்த பையனை உயிர்ப்பித்தார், பிழைக்க வைத்தார். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படித்து பாருங்கள், நல்லது. அல்லது அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாடு காக்கை நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நேயர்களே, இன்று அஷ்டமியாக இருந்தாலும் ஆயில்யமாக இருந்தாலும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ங்கிற மாதிரி 2 மைனஸ் ஃபேக்டர் ப்ளஸ் ஆகிறது. 8 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி.